சின்ன வயசுலேருந்து ஒரு நாள் கூட ஹாஸ்டல் லைஃப்பை பார்க்காத ஒரு பையன் அவன் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஜாபுக்கு போனதுக்கப்புறமும் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நியர்பையில் என்னெல்லாம் ஜாப்ஸ் கிடைக்குதோ அதை தேடி தேடி பார்த்துருந்த ஒரு பையன் இப்போது சென்னை மூவ் ஆகிருக்கான். அது வேறு யாரும் இல்லை, நான் தான். இப்படி சின்ன வயசுலேருந்து காலேஜ் முடித்து ஒர்க்குக்கு போன வரைக்கும் ஃபேமிலி கூடவே இருந்த ஒரு பையன் இப்போ எதுக்காக இவ்வளோ தூரத்தில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான். அது என்னென்னா என்னோடய பேஷன். எனக்கு ஆன்லைனில் பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி அது மூலமாக மணி ஜென்ரேட் பண்ணணும். இதனால் அந்த பிஸ்னஸ் பீப்புளும் க்ரோ ஆவாங்க, சேம் டைம் நானும் என்னோடய லைஃப்பில் க்ரோ ஆகிட்டு இருப்பேன். என்ன நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாய், நான் பாலா. நான் என்னோடய லைஃப்பில் க்ரோ ஆகிறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணுறேனோ அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ரீசெண்டாக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கான்டென்ட்ஸும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட லைஃப்பில் க்ரோ ஆகிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும், என்னெல்லாம் ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணுறனோ, என்னெல்லாம் சக்ஸஸ் பார்க்குறேனோ அதை அப்படியே நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் என்னோட அந்த ஜேர்னியில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்கள் லைஃப்பை க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா மறந்துடாமல் இப்போவே பாலா எட்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்கமிங்கில் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் இதில் சக்ஸஸ் வருமா வராதான்னு தெரியாது, ஆனாலும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ண அந்த ஒரு விஷயம் இப்போ ஜீரோ இருந்த எனக்கு ஒரு ஜாபில் ஹையர் ஆகிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் செகண்ட், அஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டராக எனக்கு 3 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு கீழே வராத எந்த ஒரு பிராண்டோட சர்வீஸையோ ப்ராடக்ட்டையோ நான் டெஃபினட்டாக ப்ரொமோட் பண்ண போகிறதில்ல. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் தேர்ட், என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் நெக்ஸ்ட் என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங், ஜீரோ இருந்த எனக்கு எப்படி இந்த ஒரு ஜாப் கிடச்சிது, நான் எப்படி இங்கே பிளேஸ் ஆனேன் அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு மோர் தென் 2 இயர்ஸாக கான்டென்ட் க்ரியேஷனில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கூடவே சேர்ந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸும் நிறையா இருக்குது. ஸோ நான் கான்டென்ட் க்ரியேஷன்லேருந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தான் பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அது ஹெல்ப் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக மணி ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த கான்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னியில். எனக்கு இதுலேருந்து மணி சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்ததுனால என்னால் லாங் லாஸ்டிங்காக கான்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னியை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல. ஏன்னா நான் பயங்கரமாக எஃபோர்ட்ஸ் போட்டு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன், ஆனால் அதுலேருந்து எனக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் வந்திருக்காது. ஸோ இதனால் நான் பயங்கரமாக வெக்ஸ் ஆகி ஓகே நம்ம இதை பண்ண வேணாம், நம்ம மணி வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி அதுதான் நான் பண்ண பெரிய பெரிய மிஸ்டேக். ஏன்னா யாராக இருந்தாலும் கான்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னியில் இனிஷியலி உங்களுக்கு மணி வரவே வராது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு மணி வர்றதுக்கு வேறு என்னெல்லாம் ஜாப் என்னால் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு இந்த கான்டென்ட் க்ரியேஷனை சைட் பை சைடாக நான் க்ரியேட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸ் ரெகுலராக வந்திருக்காது. ஓகே, எனக்கு எப்படி இந்த ஜாப் கிடச்சது நான் சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கான்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ அந்த ஜேர்னியில் என்னோடய வீடியோஸும் நான் தான் எடிட் பண்ணுவேன். ஸோ அப்படி எடிட் பண்ணும்போது நான் வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸை கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் வீடியோ எடிட்டிங்கில் நான் ப்ரொஃபஷனலாக கிடையாது, எனக்கு பேசிக் நாலேஜ் தான் இருக்குது. பட் என்னோடய பேசிக் நாலேஜுக்கு என்னால் ஒரு ஜாபில் ஹையர் ஆக முடியுது அப்படின்னா, நீங்கள் அதை ஒரு பேஷனாக எடுத்து பண்ணிங்க அப்படின்னா, ஃபுல் டைமாக பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் நல்லாவே க்ரோ ஆக முடியும் இந்த ஃபீல்டில். ஏன்னா இப்போ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எக்கச்சக்கமாக கிரியேட் ஆகிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட வீடியோஸும் வீடியோ எடிட்டர் டேபிளுக்கு போகாமல் கண்டிப்பாக பப்ளிஷ் ஆகவே ஆகாது. இந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் earn lot of money. ஓகே, என்னோட இந்த கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியில் ஒன் பர்டிகுலர் டே என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஃபவுண்டரோட ஆன்லைனில் ஒரு லைவ் மீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அவர் லைவில் ஷேர் பண்ணிட்டு இருந்தார், இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது நான் அவர் கூட லைவில் இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பயங்கரமாக சொதப்பி விட்டுருச்சு. என்னால் அவங்க கூட லைவில் பேச முடியல. ஓகே, இதோட நமக்கு சான்ஸ் முடிஞ்சல, நம்ம டிஎம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு டிஎம் பண்ண. அப்போ தான் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் 1 month லேட்டர் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி அவர்கிட்ட சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அண்ட் 1 month லேட்டர் நான் ரீச் அவுட் பண்ணேன். இப்போ ஏதாச்சும் உங்கள் ஏஜென்சியில் வேக்கன்சி இருக்கா எனக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, மேபி இன்டர்ன்ஷிப் மாதிரி அப்படின்னு. அப்போவும் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதோட எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி முடியல. அப்போ தான் அவங்க இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அது என்னென்னா, பாலா நீங்கள் எங்களோட ஏஜென்சியில் வீடியோ எடிட்டர்ஸ்க்கு வேக்கன்சி இருக்குது, நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, ப்ரொசீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு
கேட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கில் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, உங்களோட வீடியோஸ் எது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் எடிட் பண்ண வீடியோஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி கான்டென்ட் கிரியேஷனில் எடிட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணேன். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே என்ன வீடியோ எடிட்டராக ஹையர் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலாக நானும் இப்போ வீடியோ எடிட்டராக ஹையர் ஆகியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், பாலா உங்களோட கோலை டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆகணும் அப்படின்னு, பட் ஏன் வீடியோ எடிட்டராக போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு. எனக்கும் இனிஷியலி இப்படி தான் தோணுச்சு. பட் நான் ஏன் வீடியோ எடிட்டராக ஹையர் ஆனேன் அப்படின்னா, அஸ் அ ஃப்ரெஷராக சோசியல் மீடியா மார்க்கெட்டராக ட்ரை பண்ணும்போது நமக்கு சான்சஸ் கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வீடியோ எடிட்டர் நம்ம ஹையர் ஆகும்போது அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி தான் இல்லையா, ஸோ அவங்களோட ப்ராசஸை என்னால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதையும் லேர்ன் பண்ணிவிட்டு அஃப்கோர்ஸ் எனக்கு கொடுத்த வீடியோ எடிட்டிங் ஒர்க்கை என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ பண்ணி கொடுத்துட்டு எனக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக என்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராசஸை லேர்ன் பண்ண முடியும். எனக்கு இந்த டைமில் என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், ஆனால் அந்த போகிறதுக்கான வழி நமக்கு இங்கேயே பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகே பக்கத்தில் என்ன ரூட் இருக்குது அதை பிடிச்சி போனால் நம்மளால் எக்ஸாக்டாக நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கு போக முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் அதுக்கு நியர்பை இருக்க இடத்த ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நமக்கு போக வேண்டிய இடத்த ரீச் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு. அதே மாதிரி தான் என்னோட பேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகணும் அப்படின்னு. பட் வீடியோ எடிட்டராக போகும்போது என்னால் அந்த ஏஜென்சி கூட ஒர்க் பண்ண முடியும் இல்லையா, அந்த ப்ராசஸ் நடக்கிற இடத்துல என்னால் இருக்க முடியும். ஸோ நான் வீடியோ எடிட்டராக ஹையர் ஆகிட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ண நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா யோசிச்சிட்டே இருக்காதீங்க. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்னு நான் கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோஸ் எடிட் பண்ணும்போது நினச்சி கூட பார்க்கல. பட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கே தெரியாமல் அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கும். இப்போ எனக்கு கிரியேட் ஆன மாதிரி. செகண்ட் திங், அஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டராக எனக்கு 3 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஒபே பண்ணாத எந்த ஒரு பிராண்டோட ப்ராடக்ட்ஸையோ சர்வீஸையோ நான் டெஃபினட்டாக ப்ரொமோட் பண்ண போகிறதில்ல. அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, அவங்க எவ்வளோ மணி பே பண்ண ரெடியாக இருந்தாலும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட சேனலில் ஃபியூச்சரில் மேபி ப்ரொமோஷன் கான்டென்ட்ஸ் கூட வரலாம், ஆட்ஸ் கூட வரலாம். ஆட்ஸ் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல. இன்கேஸ் ஃபியூச்சரில் நம்மளோட சேனலில் ப்ரொமோஷன் பண்ணேன் அப்படின்னா இந்த 3 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஒபே பண்ணாத எந்த ஒரு ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ நான் டெஃபினட்டாக ப்ரொமோட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன், எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பீப்புள் லைஃப்பில் எந்த ஒரு வேல்யூ ஆட் பண்ணலை, அவங்க லைஃப்பை அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணதோ டெஃபினட்டாக நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். செகண்ட், எந்த ஒரு விஷயம்லாம் பீப்புளோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸோ சர்வீஸோ நான் டெஃபினட்டாக ப்ரொமோட் பண்ண மாட்டேன். அண்ட் தேர்ட், எந்த ப்ராடக்ட்ஸ் சர்வீஸை நான் யூஸ் பண்ணாமையோ இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணாமையோ நான் டெஃபினட்டாக ப்ரொமோட் பண்ண மாட்டேன். அதை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா மட்டுமே நான் ப்ரொமோட் பண்ணுவேன். இது என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனலியாக இருக்கட்டும் அண்ட் நம்மளோட சேனல் ஆர் அதர் சோசியல் மீடியாஸில் நான் ப்ரொமோட் பண்ண போகிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே தான். தேர்ட் என்னென்னா, நான் அப்கமிங்ஸில் என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சுருக்கேன் என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன், ஆப்வியஸ்லி பாடி ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். ஸோ இனிமேல் ரெகுலராக ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன் நான் இவ்வளோ நாளாக ஒர்க் அவுட் பண்ணலை, வீடியோஸ் அப்லோட் பண்ணலை அப்படின்னா, சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே சர்வே பண்ணுறதுக்கே பயங்கர கஷ்டமாயிருச்சு எனக்கு. மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல. ஏன்னா இன்னும் வரைக்கும் என்னோடய லைஃப்பில் நான் படாத கஷ்டம் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் பட்டிருக்கேன். அண்ட் இப்போ தான் நான் ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கேன். ஸோ இனிமேல் நம்ம லைஃப் க்ரோ பண்ணுறதுக்கு நான் நிறைய விஷயம் பண்ண போகிறேன். அது என்னென்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன பண்ண போகிறேன்னா, பாடி ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறேன். செகண்ட், புக் ரீடிங்கை ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ண போகிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் நான் என்னோட ஹோம் டவுன்லேயே சுற்றிட்டு இருந்ததுனால எனக்கு இது அவ்வளோக்கா தேவைப்படல. பட் இங்கே அதுக்கான நீட் பயங்கரமாக எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஏன் புக் ரீடிங் அவ்வளோ முக்கியமாக இருக்குன்னா, இப்போ நான் நிறைய நியூ பீப்புள்ஸை மீட் பண்ணுறேன். அவங்க ஒவ்வொருத்தவங்க கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நல்ல பாண்டிங்கை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்னால் முடியல. ஸோ பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது, எப்படி பாண்டிங்கை கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப் சேஞ்சிங் புக்ஸ் நிறைய இருக்குது. நான் இனிமேல் ரீட் பண்ண போகிறேன். அதில் எதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போதோ, எதெல்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுதோ டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு மறந்துடாமல் இப்போவே பாலா HME சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்மளோட லைஃப் சேஞ்சிங்கில் இன்னும் நிறைய பிளான்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னு நான் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.